இந்த அவரைக்காய் சீசனில் வந்துட்டு இந்த பிதுங்கின அவரைக்காய் வச்சு சூப்பரான ஒரு மட்டன் கைமா உருண்டை குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த சீசனில் மஸ்ட்டு ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 1/2 kg கைமாக்கு நான் வந்து இப்போ அளவு சொல்ல போகிறேன். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு பூண்டு 2 பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கேன். அப்புறமா 2 இன்ச் அளவு இஞ்சி, 2 சின்ன சைஸ் அளவு பட்டை, 5 கிராம்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, அதில் வந்து கொஞ்சமாக வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா, இவ்வளவும் வந்து வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சதை வந்து போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சிட்டு அதிலே வந்து நல்லா குறப்பாக ஆன பிறகு மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி கட்டியாக பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு பாதியாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி வந்து நம்ம கைமாக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கையிலேயே அடிச்சுட்டு வந்த கைமாவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1/2 kgயில் பாதி மட்டும் போட்டு அந்த மசாலா பாதி வந்து இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு இது வந்து நைஸாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் கைமாவை. மறுபடியும் இன்னொரு 1/2 சிக்கன் இருக்குல்ல அது போட்டு இன்னும் 1/2 மசாலா இருக்குல்ல அது வந்து போட்டுட்டு இதுவும் வந்து பல்ஸ் மோடில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இன்னொரு 1/2 இருக்குல்ல அது வந்து குழம்புக்கு நம்மளுக்கு அந்த மசாலா தேவை, அதனால் அந்த 1/2 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கைமாக்கு வந்து நல்லா பொடியாக நறுக்கின வந்து வெங்காயம் கொஞ்சம் பெருசாக போனால் அப்புறம் உண்டை வந்து பிரிஞ்சிடும், அதனால் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு தில்லுக்கீரை இல்லைன்னா சோம்பு கீரைன்னு கூட சொல்லுவாங்க, அதிலே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, கொஞ்சமாக உப்பு, உண்டைக்கு தேவையான அளவு உருண்டை பிடிக்கிறதுக்கு அந்த கறிக்கு 1/2 கிலோ கறிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து நல்லா பிதுங்கின பருப்பு இருக்குல்ல, அவரைக்காய் வந்து பிதுங்கின பருப்பு இருக்குல்ல, அது வந்து 2 கைப்பிடி அளவு நான் வந்து போட்டிருக்கேன். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளேவர் வந்து உள்ளே சூப்பராக இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணாதான் இது வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படியே இந்த சைடில் வந்து ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு கைப்பிடி அளவு சோம்பு கீரை, அப்புறமா வந்து ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு உண்டை வந்து பிடிச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து இதிலே வந்து போட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரை ஆகணும். அப்புறம் வந்து நம்ம எடுத்து பார்த்தா அடியில் வந்து இந்த மாதிரி கலர் லைட்டாக வந்து ப்ரௌனாக ஆயிருக்கும். இந்த மாதிரி ஆகிட்டா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வெந்திருக்கு மட்டன் உருண்டை அப்படின்னு வந்து இதாகிடும். அப்புறமா வந்து மிச்சம் பாதி வந்து இருக்கும்ல மசாலா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாதி மசாலா, அப்புறமா பிதுங்கின கொட்டை வந்து நான் வந்து மிச்சம் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் வந்து இதிலே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளி வந்து போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிட்டு உப்பு வந்து நம்ம உருண்டைக்கு மட்டும்தான் போட்டிருந்தோம். இப்போ வந்து குழம்புக்கும் தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மூடி வச்சு சிம்மில் 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வேக வச்சா சூப்பரான மட்டன் உருண்டை குழம்பு நம்மளுக்கு ரெடி. சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் கைமா உருண்டை குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.